உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை எழுப்புது. அந்த கேள்விகளுக்கு பிறகான இடைக்கால உத்தரவு இது சீர் செய்ய வேண்டியது இருக்கு. அந்த சொத்துக்களுக்கான பராமரிப்பு அதுக்கு கணக்கு இல்லை, அதனால அதை சீர் செய்யறது சரிதானே அப்படிங்கிறது தான் மத்திய அரசு வைக்கக்கூடிய வாதம். உங்களுடைய பதில், உச்சநீதிமன்றத்துடைய இன்றைய அந்த உத்தரவு குறித்து உங்களுடைய பதில். அதாவது இந்தியாவில் முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு சமய நம்பிக்கைகளையும் பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அந்த சமய நம்பிக்கைகளை பின்பற்றுவதற்காக முஸ்லீம்களுக்கு மட்டும் பள்ளிவாசல் இல்லை, எல்லா சமய நம்பிக்கைகளுக்குமான திருக்கோயில்கள், தேவாலயங்கள், மற்ற வழிபாட்டு தலங்கள் இருக்குது. முஸ்லீம்களை அடக்கம் செய்வதற்கு மட்டும் கபரிஸ்தான் இல்லை, ஒவ்வொரு சமய மக்களுக்கும் அவரவர் இறந்த பிறகு அவங்கவுங்க மத வழக்கப்படி அடக்கம் செய்வதற்கு, எரியூட்டுவதற்கு எல்லாம் இருக்குது. அப்போது எல்லோருக்கும் என்ன இருக்கோ அது இஸ்லாமியர்களுக்கு இருக்குது. இங்கே உள்ள சொத்துல பிரச்சனை இருக்குன்னா அங்கே உள்ள சொத்துலையும் பிரச்சனை இருக்கும்ல. இங்கே உள்ள பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய இடங்களில் நிர்வாக ரீதியான பிரச்சனை இருக்குன்னா அங்கேயும் நிர்வாக ரீதியான பிரச்சனை இருக்கும்ல. அப்போது பிரச்சனை இருக்கிறது என்பதற்காக சட்டம் கொண்டு வருகிறீர்கள் என்றால் பிரச்சனை வேற எங்கேயும் இல்லையாங்கிற கேள்வி இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு என்ன சட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன உங்கள்கிட்ட புதிய திருத்தம் இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. முதல்ல இங்கேயாவது அந்த 54 சர்வேயின் அடிப்படையில் நாடு தழுவிய அளவில் வக்ஃபு சொத்துக்கள் எது என்று சர்வே செய்யப்பட்டு பட்டியலிடப்பட்டு ஒரு கணக்கின் கீழே இருக்கு. இந்த கணக்கு கூட கிடையாது. சீக்கியர்கள் சொத்து பற்றி இந்தியா முழுவதும் ஒரு கணக்கு இருக்கா? இந்துக்களுக்கான கோயில்களுக்கான சொத்துக்கள் பற்றி ஒரு கணக்கு இருக்கா? கபில் சிபல் நாடாளுமன்றத்தில் கேட்டார்ல, 4 மாநிலங்களில் மட்டும் உள்ள திருக்கோயில்கள் சொத்துக்களை மட்டும் கணக்கிட்டாலே அது நீங்கள் இப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் வக்ஃபு சொத்து எவ்வளோன்னு சொல்கிறீங்களோ அதை விட பல மடங்கு தாண்டும்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் பேசினார்ல. அப்போ 4 மாநிலத்தில் மட்டும் கணக்கெடுத்தாலே எவ்வளோ? நான் இந்தியா முழுவதும் கணக்கெடுத்தா அப்போ இந்த ரயில்வேயை விட, இராணுவத்தை விட அடுத்தது வக்ஃபு சொத்துன்னு சொல்லக்கூடிய வாதம் எப்படி போயிடும்? திருக்கோயில்கள் சொத்துக்களுக்கு அப்புறம் தான் ரயில்வே, அதுக்கப்புறம் தான் இராணுவம், அதுக்கப்புறம் தான் வக்ஃபு சொத்துன்னு வந்துடும். அப்போ வக்ஃபு சொத்து 4வது போயிடும். இப்படி மற்ற சொத்துக்கள் எல்லாம் கணக்கெடுத்தா வக்ஃபு சொத்து எங்கேயோ 40வது போயிடும். அப்போது இதிலிருந்து என்ன தெரியுது? வக்ஃபு சொத்துக்கள் கணக்கிடப்பட்டு அளவிடப்பட்டு அது ஒரு பட்டியலின் கீழ் இணைக்கப்பட்டதன் மூலம் அது ஒரு ஃபிகராக தெரிகிறது. தெரிகிறது என்பதனாலேயே அது சட்டவிரோதமா? அப்போ மற்றதையும் தெரிகிறதுக்குள்ள வேலை நீங்கள் செய்யணும். இதுக்கு கணக்கு இருக்குது, மற்றதெல்லாம் கணக்கெடுங்கன்னு சொன்னால் அது சரி. இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, மற்றதில் இடத்துலையும் இதுமாதிரி பிரச்சனை இருக்குது, இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னா இதை விட அதிக சொத்து உள்ள மற்ற இடங்களில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளே மூக்க நுழைச்சிங்கன்னா சரி. அப்படி எங்கேயும் நுழைக்க இல்லையே. குமார் என்ன சொல்றாருன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், மயிலாப்பூர் கோவில் இதெல்லாம் வக்ஃபு சொத்து நாங்க கொடுத்தது தான் அப்படின்னு சொல்றது தான் இப்ப வரையறை செய்வதற்கான காரணம் அப்படிங்கிறார். அப்படின்னு யார் சொல்றா? குமார் சொல்றார். நம்ம இங்க இருக்கக்கூடிய மயிலை கபாலீஸ்வரர் கோயில்ல ஆற்காடு நவாபுக்கு சிறப்பு மரியாதை கொடுக்கறாங்க. ஏன் கொடுக்கறாங்க? ஏன் கொடுக்கறாங்க? தெரியாம கொடுக்கறாங்களா? ஏன் கொடுக்குறாங்க? அந்த கோயிலுக்கு அவர் நிலத்தை கொடுத்தார், அந்த தெப்பக்குளம் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஆற்காடு நவாபு நிலம் கொடுத்தாருங்கிறது ஹிஸ்டரிங்க, வரலாறு. அது அவங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு ஆண்டுதோறும் அங்க நடக்கக்கூடிய விழாவின் போது முதல் மரியாதை கொடுக்கறாங்க, சிறப்பு மரியாதை கொடுக்கறாங்க. இது ஒரு நல்லிணக்கத்தின் அடையாளமாக அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்குது, வாங்கப்பட்டிருக்குது. இது இந்தியா முழுவதும் இருக்கு. அப்படித்தானே இருக்க முடியும், அப்படித்தானே இருக்க முடியும். ஒரு எல்லோரும் இணைந்து வாழக்கூடிய ஒரு மண்ணில் அப்படித்தானே இருக்க முடியும்னு. அது இல்லாம ஒரு சமூக உறவு இருக்க முடியுமா? அது இல்லாம ஒரு மனித உறவு இருக்க முடியுமா? இப்போ துபாயில கோயில் கட்டி போய் திறந்தார்ல மோடி, திறந்தார்ல. இஸ்லாமிய மண்ணில் எப்படி கோயில் அப்படின்னு ஒரு 100 வருஷம் கழிச்சு எவனாவது கேட்டா அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான்? அப்படி கேட்க முடியுமா? அப்படி கேட்கலாமா? அது அரபு மண், இஸ்லாமிய மண். அந்த மண்ணில் எப்படி கோயில் வந்துச்சு அப்படின்னு ஒரு 100 வருஷம் கழிச்சு எவனாவது இங்கே உள்ள பிஜேபிக்கார மாதிரி அங்கேருந்து 2 பேர் கிளம்பி கேட்டான்னா அது லாஜிக்கா இருக்குமா? அங்கே அந்த அரசு அனுமதித்து அந்த நிலத்தை கொடுத்து அந்த கோயில் கட்டப்பட்டு திறப்பு விழா செய்யப்பட்டிருக்குது. அப்போ இப்படித்தான் காலம் காலமாக அந்தந்த காலகட்டங்களில் ஆண்டவர்கள், செல்வந்தர்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை, நிலத்தை, பணத்தை கொடுத்திருப்பாங்க. பல்வேறு நம்பிக்கைகளுக்கு தஞ்சை மன்னர் நாகூர் தர்கா கொடுத்திருக்கிறாரு, சாட்சி இருக்குது, சான்றாவணம் இருக்குது. எங்க பத்திரம் காட்டு என்னும் மூல பத்திரத்தை கேட்டா எங்க பத்திரம் இருக்க முடியும்? அப்போ வாய்மொழியாக கொடுப்பாங்க. அப்படித்தானே கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்க மாதிரி டாக்குமெண்டேஷன் உண்டா? இன்னைக்கு இருக்க மாதிரி டிஜிட்டல் உண்டா?
ஒண்ணும் கிடையாது. இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை, இஸ்லாமிய சொத்துக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா சொத்துக்களுக்கும் இதானங்க நிலைமை. முஸ்லீம் சொத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி டாக்குமெண்ட் கிடையாது, இந்து சொத்துக்கு மட்டும் டாக்குமெண்ட் வந்திருக்குமா? இன்னைக்கு டிஜிட்டல்ல இருக்கு, தட்டி பார்க்கலாம். அன்னைக்கு டிஜிட்டல் உண்டா? எல்லா சொத்துக்களுக்கும் எப்படியோ அப்படித்தான் இருக்கும். ஆனா நீங்க இதுக்கு மட்டும் குறி வைக்கிறீங்க. அது எப்படி வாய்மொழியா கொடுத்ததை எடுத்துக்கலாம், அது எப்படி டாக்குமெண்ட் இல்லாததை எடுத்துக்கலாம் அப்படின்னு இதுக்கு மட்டும் கேட்டா அப்ப எல்லாத்துக்கும்ல கேட்கணும். எல்லாத்துக்கும் அந்த கேள்வி வச்சீங்கன்னா லாஜிக். ஆனா நீங்க வக்ஃபு சொத்துக்கு மட்டும் வைக்கிறீங்க. வக்ஃபு சொத்து என்பது யாரோ சொத்து கிடையாது, அது இறைப்பணிக்காக மக்கள் கொடுத்தது, பல்வேறு நம்பிக்கைகள் உள்ளவர்கள் கொடுத்தது, இஸ்லாமியர்கள் கொடுத்தது, எல்லாம் சேர்த்ததான் வக்ஃபு சொத்து. அப்போ இன்னைக்கு எக்ஸிஸ்டிங்ல அங்க என்ன இருக்கு, யூசேஜ்ல இருக்கு, லட்சக்கணக்கான பேர்கிட்ட கருத்து கேட்டு தான் நாங்க இதை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது மத்திய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா நீதிமன்றத்துல சொல்லி இருக்கிறாங்க. நாடாளுமன்ற நிலை கூட்டுக்குழு ஒண்ண அமைச்சாங்கல்ல, லட்சக்கணக்கான பேர்ட்ட கருத்து கேட்கறதெல்லாம் விட்டுருங்க, அதுல எதிர்கட்சிகளையும் உள்ளடக்கி தானே அந்த குழு அமைச்சாங்க. எதிர்கட்சிகளும் கருத்து சொன்னாங்கல்ல, அந்த எதிர்கட்சிகளின் கருத்துல ஒன்றாவது ஏற்கப்பட்டிருக்கா? அதுல இடம்பெற்ற கட்சிகள்லாம் என்ன சொன்னாங்க? நாங்க வச்ச வாதங்களை எதையுமே அவங்க ஏத்துக்கல, பிஜேபி தரப்புடைய வாதம் என்னவோ அதை மட்டும் ஏத்துக்கிட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. நாடு முழுவதும் பயணம் பண்ணாங்க உண்மை, கூட்டுக்குழு அமைச்சாங்க உண்மை, கருத்துக்களை கேட்டாங்க உண்மை, நாடு முழுவதும் பயணம் பண்ணாங்க உண்மை, கருத்துக்களை கேட்டாங்க உண்மை. கேட்டாங்களே தவிர அந்த கருத்துக்கள் ஏற்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா ஒரு கருத்து கூட ஏற்கப்படல. அப்ப இதுக்கு கருத்தை கேட்க வேண்டியது இல்லையா? இதுக்கு கூட்டுக்குழுவை அமைக்க வேண்டியது இல்லையா? இதுக்கு நாடு முழுவதும் பயணம் பண்ண வேண்டிய தேவை இல்லையா? பிஜேபி ஏற்கனவே என்ன டிராப்டை எழுதி வச்சிருக்கீங்களோ அந்த டிராப்டுக்கு மேலும் வலு சேர்க்கிற வகையில நாடு முழுவதும் பயணம் பண்ணி பிஜேபி காரங்கள்ட்ட இன்னும் கூடுதலான கருத்துக்களை வாங்கிக்கிட்டு அதை ஃபைனல் பண்ணிட்டாங்க. அதுதான் சட்டமாக்கிட்டாங்க, சட்ட திருத்தமாக்கிட்டாங்க. எதிர்த்தரப்பில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வக்ஃபு வாரியங்கள் தரப்பில், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தரப்பில் வைக்கப்பட்ட எந்த கருத்தும் ஏற்கப்படல. இது எப்படி ஜனநாயகமா இருக்க முடியும்? அப்புறம் இதுல என்ன கருத்து கேட்டோங்கிறது? கருத்து எங்க கேட்டீங்க? கருத்தை கேட்கவே இல்லையே. கருத்து கேட்பு நாடகத்தை நடத்தி இருக்கிறீர்கள். அப்ப முழுக்க முழுக்க இது சட்ட மீறல். அதான் நீ உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கல, இப்படி நீங்க கோயில்கள்ல சொன்னா ஏத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நேர்மை திறன் இருந்தால் ஒன்றிய அரசு என்ன சொல்லியிருக்கணும்? ஆமா, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே இந்தியால, அங்கேயும் இது மாதிரி 2 பேரும் நாங்க போடலாம்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா லாஜிக். சொன்னாங்களா? அப்படி ஒரு பதில் ஒன்றிய அரசின் வழக்கறிஞர்கிட்ட வந்ததா? அப்போ வர முடியாது. அப்படி ஒண்ணு இல்ல. இந்த சட்டத்தை ஆதரித்த சந்திரபாபு நாயுடு 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன அறிவிப்பு செய்தார்? திருப்பதி தேவஸ்தானத்துல இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் எல்லாரையும் சேர்த்து போட்டு ஒரு நிர்வாகத்தை அமைக்க போறேன்னு சொன்னாரா? அங்கே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் கூட இந்துக்களாக மட்டும்தான் இருக்க முடியும்னு சொன்னாரா? இங்க ஹெச் ராஜா என்ன சொன்னாரு? கடைகள் இந்து அறநிலையத்துறைக்கு கண்காணிப்பின் கீழ் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு சொந்தமான வணிக வளாகங்களில் முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு கடையை கொடுக்க கூடாதுங்கிறது தான் பிஜேபி வாதம். கடை நடத்துறதுக்கு அவங்க போய் அங்க நிர்வாகம்லாம் பண்ண முடியாது, அதிகாரம் பண்ண முடியாது. கடையை கொடுத்தா கடையை நடத்திட்டு வாடகை கொடுக்க போறாங்க. எல்லாருக்கும் என்ன விதிமுறையோ அதை பின்பற்ற போறாங்க. கடையை வாடகை கொடுக்கலன்னா கடையை காலி பண்ண சொல்லிடுவாங்க நிர்வாகத்திலிருந்து. அப்போ அந்த கடை நடத்துவதற்கு கூட அவங்க இந்துக்களாகத்தான் இருக்கணும்னு பிஜேபி ஒரு பக்கம் பரப்பிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்து முன்னணி இந்து கடையில் இந்துக்களை ஜாமான் வாங்குங்க, முஸ்லீம்கிட்ட வாங்காதீங்க, கிறிஸ்தவன்ட்ட வாங்காதீங்கன்னு வெளிப்படையா போஸ்டர் போட்டு 30-40 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மூவ்மெண்ட் இங்க வக்ஃபு வாரியத்துல இந்துக்கள் வரலாம் அப்படின்னு சட்டத்தை திருத்துறாங்களே. இப்ப அடுத்து என்ன ஆகும்? இப்ப இந்த இடைக்கால உத்தரவு 7 நாள் அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா, இவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு மத்திய அரசு கேட்டிருக்காங்க, நேரம் கேட்டிருக்காங்க. இது அடுத்து என்ன ஆகும், என்ன நடக்க வேண்டும்னு சொல்றீங்க? சட்டப்படி இதுல ஒரு திருத்தம் கூட ஒரு சரியான திருத்தம் கிடையாது. முஸ்லிம்களை வஞ்சிக்கிற எண்ணத்தோடு கொண்டு வரப்பட்டிருக்கிற திருத்தங்கள். அரசியலமைப்பு சட்டம் முஸ்லிம்களுக்கு வழங்கி இருக்கிற உரிமையை பறிக்கும் வகையில் கொண்டு வரப்பட்டிருக்கிற திருத்தங்கள். அதனால தான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் அவங்களுடைய நிலைப்பாடுகள் சந்தி சிரிச்சிருக்கு. இன்னும் வலுவான வாதங்கள் இந்த தரப்புல இருக்கு. இன்னும் வாதங்களை வைக்க அவர்கள் அம்பலப்பட்டு போவார்கள். இல்ல, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படி ஒரு, அதாவது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கிய ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஏன்னா அந்த புள்ளியில தான் இத்தனை, அது திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தாவேகா உட்பட எல்லா கட்சிகளும், உங்க கட்சி எல்லா, இதுக்காக ஓவைசி கட்சி எல்லா கட்சிகளுமே அந்த புள்ளியிலிருந்து தான் நீதிமன்றத்தை அணுகிறீங்க. அது எந்த புள்ளியில அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது? நீங்க மத ரீதியாக பார்ப்பதை குறிப்பிடுறீங்க, இன்னொன்னு சொத்து வாரியாக. இதை தாண்டி என்ன அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரான வேற என்ன அம்சங்கள் அதில் இருக்கிறது?
ஒவ்வொரு மக்களும் அவரவர் நம்பிக்கைப்படி வாழ்வதற்கும் வழிபாடு செய்வதற்கும் இந்த அரசியலமைப்பு சட்டம் உரிமை வழங்கியிருக்குது. அப்போ முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த உரிமையில போய் கை வைப்பது தானே இந்த வேலையெல்லாம். அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா? எப்படி அது உட்பட்டதாகும்? நீங்க அப்படி யாருக்காவது கை வச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன். இவ்வளவு நேரம் நான் சொன்னேன் இல்லையா, அப்படி இல்லை அங்க பாருங்க அங்க நாங்க செஞ்சிருக்கோமே, இங்க பாருங்க இங்கே நாங்க இது மாதிரி செஞ்சிருக்கோமேன்னு ஒரு 4 சொல்லுங்க. எப்படி இந்த அறநிலையத்துறை இந்து கோயில்களை பராமரிக்கிறதோ அது மாதிரி வக்ஃப் வாரியம் முஸ்லிம் பள்ளிவாசல்களை பராமரிக்கிறது. இந்த அறநிலையத்துறை அரசாங்கம் பராமரிக்கிறது அப்படி சொல்லுங்க. இந்த அறநிலையத்துறை எது அரசாங்கம் எது அரசாங்கம் எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க சார்? எனக்கு டைம் கொடுங்க, நான் விளக்குறேன். சொல்லலாமா? நான் டைம் கொடுங்க. அரசாங்கம் சொல்றாரு, இது எப்படி சார் இருங்க, வக்ஃப் வந்து அரசு கீழ தானே சார் வருது, சொல்லுங்க. அதாவதுங்க அவர் எம்எல்ஏ கேட்டா பிரச்சனையே இதுதான். நான் என்ன சொல்றேன், இந்த அறநிலையத்துறையை விடவும் கூடுதலான தலையீடு கொண்டிருப்பது அரசாங்கத்தோட தலையீடு கொண்டிருப்பது வக்ஃப் வாரியம். உண்மைதான். மதம் அறநிலைத்துறையில மதசார்பற்ற அரசு, மத நம்பிக்கையற்ற அரசு இந்து அறநிலைத்துறை நடத்தி கொண்டிருக்கிறது. அதை மனசுல அது நடத்துறது வேற, இது நடத்துறது வேற இல்ல. தமிழ்நாட்டுல உங்களுக்கு அப்படி வக்ஃப் வாரியத்தை, உத்தரப்பிரதேசத்துல வக்ஃப் வாரியத்தை அங்க ஜட்ஜி யாரு இருக்கா? அங்கேயும் முஸ்லிம்ஸ் தான் இருக்காங்க. அது எப்படி நியாயம்? கண்டெம்ப்ட்ங்க. என்ன கண்டெம்ப்ட்? என்ன கண்டெம்ப்ட்? பிராக்டிகலா சொல்றேன், யதார்த்தமா சொல்றேன், யதார்த்தமா சொல்றேன். வேற ஆள் வரக்கூடாது. அவர் தான் வழங்குவாரு. அவங்க தான் இருப்பாங்க. அப்புறம் நீங்க சஞ்சய் வந்து ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. குமார் சார் டாக்டர் பேசாம டாக்டர் இருங்க. ஷானவாஸ்கான நேரம் எல்லாரும் குமார் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் உங்களுக்கு நேரம் தரேன். நீங்க சொன்ன அந்த விஷயம் வந்து தவறானது சார். நீதியரசர்கள் வந்து மத ரீதியாக நம்ம பார்க்கிறது. இருங்க டாக்டர், நான் பேசிட்டு வரேன். இருங்க அமைதியா இருங்க, என்ன பேச அனுமதிங்க முதல்ல. இருங்க குமார், அதாவது நீங்க சொல்றபடி நீதி இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த ரிலீஜியஸ்னு போட முடியாது, நீதியின் பால் தான் போட முடியுமே தவிர அதுக்கேற்ற மாதிரிலாம் மத ரீதியாலாம் நான் வந்து அலோகேஷன் பெஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதுவே முதல்ல தவறானது. வக்ஃப் போர்டு வந்து இப்ப அவர் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, அந்த கேள்விக்கு நான் உங்ககிட்ட பதில் அப்புறம் வாங்கிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. அதாவதுங்க வக்ஃப் வாரியம் என்பது அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு வாரியம். அதுக்கு ஒரு ஊழியரை நியமிக்கிறதுலேருந்து சிஇஓ வரைக்கும் யாரை நியமிக்கிறதா இருந்தாலும் அரசாங்கம் தான் நியமிக்கும், அரசு ஊழியர்களை தான் நியமிப்பாங்க. அவங்களுக்கு வக்ஃப் போர்டுன்ட்டு சொல்லி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்லேருந்து இந்த மாதம் சம்பளம் கொடுக்குன்னு சொல்ல முடியாது, தமிழ்நாடு முஸ்லீம் மன்றங்களுக்கு அடுத்த மாதம் சம்பளம் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. அரசாங்கம் தான் சம்பளம் கொடுக்குது. அரசாங்க பில்டிங்கில் தான் வக்ஃப் வாரியம் இயங்குது. இன்னைக்கு சிஇஓவாக இருக்கிறவர் அரசினுடைய ஐஏஎஸ் கேடர் தான் சிஇஓ இருக்காரு. ஒரு டிஆர்ஓ தான் இங்கே வந்து ஒரு அந்த பொறுப்பில் வர முடியும். இதுதான் யதார்த்தம். தமிழ்நாடு அரசினுடைய பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறைன்னு ஒரு துறை இருக்கு இல்லையா, இப்போ மெய்யநாதன் அமைச்சராக இருக்காருல்ல, அவர் தான் இன்னைக்கு வந்து அவர் கீழே இருக்கக்கூடிய அந்த துறையின் கீழே தான் அது வருது. சிறுபான்மை நலத்துறைன்னு ஒரு துறை இருக்குல்ல, ஆவடி நாசர்னு ஒரு அமைச்சர் இருக்காருல்ல, அவருடைய துறையின் கீழே தான் வருது. அப்போ இது ஒரு அரசு துறை, அரசு கொடுக்குற மானியத்தில் தான் அது நடக்குது. வக்ஃப் போர்டுக்குன்னு ஒரு சென்ட் இடம் கூட கிடையாது சொந்தமா. வக்ஃபுக்கு இடம் இருக்கும். வக்ஃபுங்கிறது அந்தந்த வக்ஃபு. இன்னைக்கு நுங்கம்பாக்கத்தில் உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம்னா இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா இந்த பள்ளிவாசலுக்கு தான் அந்த நிலம் சொந்தமா இருக்குமே தவிர வக்ஃப் போர்டுக்கு சொந்தம் கிடையாது. இதுக்கு கண்காணிப்பாளர் மட்டும்தான் போர்டு. அந்த போர்டு யார் கட்டுப்பாட்டில் உள்ளதுன்னா அது அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது, முழுக்க அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது. அப்போ இந்த பள்ளிவாசல் இப்ப இங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் ஒரு பிரச்சனைன்னு வைங்க, வக்ஃப் போர்டு வந்து என்ன செய்யும்னா நேரடி நிர்வாகம் எடுத்துரும், டைரக்ட் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா என்ன, அரசாங்கம் எடுத்துக்குதுன்னு அர்த்தம். அங்க எல்லாத்தையுமே அரசாங்கம் தான் தீர்மானிக்குதுன்னு அர்த்தம். வக்ஃப் போர்டு வந்து ஏதோ ஒரு முஸ்லீம் அமைப்பு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க. இந்த அறநிலையத்துறை எப்படியோ அப்படித்தான் வக்ஃப் வாரியம். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ அரசு அப்படி இல்லையே. அரசு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்ல, பொங்கலுக்கு வாழ்த்து சொல்றது இல்ல. என்ன அரசு அதாவது நடக்கிறது இல்ல. தமிழ்நாடு சரி, அப்ப யோகி அரசு என்ன பண்ணுது? அங்கே ஒரு வக்ஃப் வாரியம் இருக்குல்ல, இந்தியா முழுவதும் அரசியல் வந்தா இப்படி தான் வருது. இந்தியா முழுவதும் வக்ஃப் வாரியம் இருக்குது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியங்களுக்கு வக்ஃப் ஆக்ட் இருக்குது, வக்ஃப் கவுன்சில் இருக்குது, சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் இருக்குது, சென்ட்ரல் வக்ஃப் ஆக்ட் இருக்குது. இந்தியா மாநில சட்டம் ஆளக்கூடிய மாநிலங்கள் அதிகமா இருக்கு. ஆனாலும் அவர்கள் இந்த சட்டத்தை நீங்க அரசின் கீழே இருக்கு, அரசு துறையின் கீழே இருக்கு, அரசிடமிருந்து தான் இதற்கான ஊழியர்கள்ல இருந்து சம்பளத்துல இருந்து எல்லாமே வருது, இதெல்லாம் சரி. ஆனால் பாஜக ஆளாத மாநிலங்களை விட ஆளக்கூடிய மாநிலங்கள் இந்தியாவில் அதிகம். அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களை வக்ஃப் போர்டு இப்படிதான் செயல்படுது. ஆனாலும் இந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றால் என்ன காரணம்னு ஒரு கேள்வி. இன்னும் கூடுதலான தலையீடு செய்து முழுக்க வக்ஃப் போர்டுங்கிற அந்த இதையே இல்லாம ஆக்கி இந்த சொத்துக்களை எல்லாம் கபலீகரம் செய்யக்கூடிய திட்டத்தை தவிர வேற என்ன இருக்கு இதுல? நீங்க வக்ஃப் யூசேஜ்னு இருக்கு,
காலங்காலமாக பயன்படுத்திட்டு வருவாங்க. காலங்காலமாக முஸ்லீம்கள் மட்டும்தான் பயன்படுத்திட்டு வராங்களா? அதாவது நீங்கள் சட்டம்னா பொதுவாக தான் பேசணும். காலங்காலமாக அரசு புறம்போக்கு இடம் ஒன்று இருக்கும், அதில் ஒரு வழிபாட்டு தலம் இருக்குன்னு வைங்க. பள்ளிவாசல் மட்டும்தான் இருக்கா? தர்கா மட்டும்தான் இருக்கா? அல்லது வெறும் முஸ்லீம்களுடைய பயன்பாடு மட்டும்தான் அப்படி இருக்கா? எல்லாருடைய பயன்பாடு இருக்கு. அதில் எல்லா வழிபாட்டு தலங்களும் அப்படி இருக்குது. அப்போ என்ன செய்வாங்க? சரி, ரொம்ப வருஷம் 100 வருஷமாக பார்க்குறோம், 150 வருஷமாக பார்க்குறோம், 50 வருஷமாக பார்க்குறோம், அங்கே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பட்டாவை கொடுத்து அந்த இடத்தை உறுதிப்படுத்தி அதை நடத்த விடுவாங்க. இதுதான் பார்க்குறோம். அதை போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு பொது தேவைக்கு என்றால் நில எடுப்பில் எடுத்துக்குவாங்க. அரசாங்கம் ஒரு பாலம் போட வேண்டியிருக்கு, ஒரு ரோடு போட வேண்டியிருக்கு, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அது எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும் அது அரசு புறம்போக்கு இடமா அரசு எடுத்துக்கும். இதுதான் பொதுவாக கடைபிடிக்கப்படுகிற ஒன்று. ஆனால் இப்படி அந்த பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு உரிமையின் மீது மட்டும் கை வைப்பது போல் ஒரு பொது சட்டத்தை உருவாக்கி இப்படி அந்த யூசேஜில் இருக்கக்கூடியதெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம், டாக்குமெண்ட் இல்லைன்னா நாங்கள் எடுத்துருவோம்னு வேற யாருக்காவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறேன். இருக்காங்களா? இல்லையே. அது எப்படி சார் அப்போ இங்கே மட்டும் அதை செய்றீங்க? நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, இந்தியா முழுவதும் யூசேஜில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா வழிபாட்டு சட்ட திருத்த வழிபாட்டு தளத்தையும் நாங்கள் வந்து இனிமேல் வந்து எடுக்க போகிறோம், டாக்குமெண்ட் இருந்தால் தான் அது தொடரும் அப்படின்னு நீங்கள் சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா லாஜிக். அப்படியே கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறேன். குமார் குறுக்கிட்டீங்க. 600க்கு முன்ன 1600க்கு முன்னால் 1300லேருந்து 350 600 வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி, 700 வரைக்கும் அவுரங்கசீப் வரைக்கும் இருந்தது. அதுக்கு பிறகு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி 1857லேருந்து பிரிட்டிஷ் ஆட்சி. அவங்க சொத்துக்களும் இங்கே நிறைய இருக்குது. பெரிய பெரிய இடங்களில், பிரதானமான இடங்களில் பல ஏக்கர்களை முடக்கி வச்சுருக்காங்க. இந்தியா பூரா அப்படி இருக்குது. ஆனால் அவங்க டாக்குமெண்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்களே, அவங்க வச்சுருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இந்த பிரச்சனைன்னு வரலையே. அப்போ நாம் அன்னைக்கு இது வரைக்கும் பண்ணலை, ரைட்டு, விட்டுட்டோம். எல்லாம் ஒன்றா இருந்தோம், பிரிட்டிஷ் எதிர்த்து எல்லோரும் போராடினோம், இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கூட சேர்ந்து தான் போராட்டம் நடத்தினோம், நிறைய பேர் உயிர் தியாகம் செய்தோம், எல்லோரும் இங்கே இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், இதை யாரும் மறுக்கலை. இன்றைக்கி இந்த 2025 இந்த சொத்துக்களை ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி அதை பக்கா பண்ணணுமா வேண்டாமா? இதுக்கு மட்டும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பதில் சொல்லட்டும். அதற்கு மட்டும் அவர் பதில் சொல்லட்டும், கரெக்டான பதில் சொல்லட்டும். நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சொத்து தாங்க 54லயே சர்வே செய்யப்பட்டு ஒருங்கிணைந்த ஒரு பட்டியலின் கீழே ஒரு பிரச்சனையும் இல்லை சார். அப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க கொண்டு காமிங்க, கலெக்டர் முடிஞ்சு போச்சு மேட்டர். ஏற்கனவே இருக்குது, அதுக்கு எதுக்கு இன்னொரு சட்ட திருத்தம் கேக்குறாங்க? அது நீங்க அப்ப அது உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி, அது காழ்ப்புணர்ச்சி, அத பிரச்சனை உண்டு பண்றீங்க. உங்களுக்கு சரியா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, உங்க வாக்குமூலத்தை நான் எடுத்துக்கிறேன். அது இல்லாதவங்களுக்கு தான் கொண்டு வரணும்னு கலெக்டரேட்ட கொண்டு பதிவு பண்ணி ஐயா நான் என்ன சொல்றேன், திருத்தப்படி அது இல்லாதவங்களுக்கு தான் கொண்டு வரணும்னு நான் தான் கேட்டேன். இந்தியா முழுவதும் உடனே சர்டிபிகேட் போட்டு கையில கொடுத்து போறாங்க. பட் அதுக்கு பதில் சொல்லணும்ல. அவன் இருக்குன்னு சொன்னா பதில். எப்படி 54ல நீங்க சர்வே பண்ணி ஏத்திட்டீங்களோ இது மாதிரி நான் ஏத்தி வச்சிருக்கோம்னு காட்ட சொல்லுங்க. இல்ல, ட்ரிபியூனலுக்கு கமிஷனர் இப்ப மாவட்ட ஆட்சியரை மாத்துறதுனால என்ன ஆகும்? ஏங்க, இதுவும் ஒரு அரசு நிறுவனம்னு சொல்லியாச்சு. இந்த அரசு நிறுவனத்தை நம்ப மாட்டோம், அது டைரக்டா மாவட்ட ஆட்சியர் தான் கொடுப்போம்னா முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு தனித்த உரிமை அது. அந்தந்த வழிபாட்டுத்தில் இப்ப இந்த அறநிலைத்துறை சட்டத்தின் கீழே இந்துக்கள் தான் பணியில் அமர்த்தப்படுவாங்கன்னு இருக்குல்ல, அதுல ஏன் ஒரு முஸ்லீம் வந்து பண்ணக்கூடாதான்னு கேட்டா அது சரியா இருக்குமா? வழிபாட்டு முறை இல்ல சார், அது அங்க வழிபாட்டு முறையில தான் இல்ல, வழிபாட்டு முறையில தான் கிடையாது சார். இது வந்து இல்ல, இந்து கோயில்கள் பல அதுல இருக்குன்னு இருக்கு, அதனால தான் இந்துக்கள் ரெண்டு பேரும் போட்டுட்டாங்க. அத புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. நான் என்ன சொல்றேன், சரி இப்போ அவர் பேசிரட்டும், நான் உங்களுக்கு நேரம் தரேன். என்ன சொல்றேன், சரி இப்போ இந்த அறநிலைத்துறையின் கீழ கல்லூரிகள் தொடங்குறாங்க, அது வழிபாடு இல்லைல்ல, படிக்கிற விஷயம் தானே. கல்லூரிகளுக்கு பிரின்சிபாலா மற்ற பேராசிரியர்களா எல்லாம் முஸ்லீம்களை போடலாமா? ஒத்துக்குவாங்களா? வணிக வளாகங்கள் இருக்குல்ல, அதுல எல்லாம் வந்து ஒரு மேனேஜர் போட்டு ஒரு முஸ்லீமை போடலாமா? ஒத்துக்குவாங்களா? அது வழிபாடே இல்லையா? வெறும் வணிக வளாகங்களை நிர்வகிக்கிறது, கல்லூரியை நிர்வகிக்கிறது, அந்த சொத்துக்களை நிர்வகிக்கிறது தானே. ஒரு கிறிஸ்தவ போடலாமா? ஏற்றுக்குவாங்களா? ஒரு முஸ்லீம் பேர் கொண்ட ஒருத்தர் அலங்காவலராக போட்டதுக்கே ஆயா உயான்னு வந்துட்டாங்க சத்தம் போட்டுக்கிட்டு. அப்போ இவங்க பிரச்சனை என்னன்னா, இது சீன்றது. இதுல என்ன இதுல அறம் இருக்கு, என்ன நியாயம் இருக்கு? இது சீன்றது, காழ்ப்பு, வன்மத்தை வெளிப்படுத்துவது. ஒரு நிர்வாகத்தின் கீழ் பிரச்சனை இருக்கா? எந்த நிர்வாகத்தின் கீழ் பிரச்சனை இல்லாம சரி செய்யறதே காழ்ப்புன்னு பார்க்கலாமா? இது எப்படி சரி செய்யறதா இருக்க முடியும்? சரி செய்யறதுனா என்ன பண்ணிருக்கணும்? வக்ஃபு கவுன்சிலை நீங்க முறையா நடத்தணும். வக்ஃபு கவுன்சிலுக்கு ஒழுங்கா நிர்வாகிகள் போட்டிருக்காங்களா கேளுங்க. கடந்த 3 ஆண்டுகளாக சென்ட்ரல் வக்ஃபு கவுன்சில் முறையா நடந்திருக்கா? முறையா அதுக்கு நிர்வாக அமைப்பு இருக்கா? கிடையாது.
அதுக்கான ஃபண்ட் ஏதாவது ஒன்றிய அரசு கொடுத்துருக்கான்னு கேளுங்க, கிடையாது. இந்த வக்ஃபு கவுன்சிலை வலுப்படுத்தக்கூடிய அளவில் வக்ஃபு வாரியங்களை வலுப்படுத்தக்கூடிய வகையில் ஏதாவது நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கி கொடுத்துருக்கா? கிடையாது. இந்த வக்ஃபு வாரியத்தின் கீழ் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் தர்காக்களுக்கு வந்து ஏதாவது மானியங்கள் கொடுத்துருக்காங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு கொடுத்தது என்ன? அப்போ நீங்க உண்மையிலேயே அதை வலுப்படுத்தணும்னா, நிர்வாகம் சரியா இல்லையா, அப்ப நிர்வாகத்தை வலுப்படுத்துறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணுமா, வாங்க பேசலாம் வாங்க அப்படின்னு வக்ஃபு வாரியங்களை எல்லாம் கூப்பிட்டு என்னைக்காவது ஒன்றிய இந்த சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரா? அவர் வந்து கூடுதல் பொறுப்பா இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போற விஷயம் கூட இன்னைக்கு அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட்ல 58,000 பேர் இன்னைக்கு வந்து பரிதவிச்சு நிக்கிறாங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம் அதல்ல, அதை வலுப்படுத்துறது நோக்கம் கிடையாது. அதை வலுப்படுத்துவது என்றால் பாசிட்டிவா எவ்வளவோ செய்யலாம். அதுக்கு வந்து பணியாளர்கள் தேவைப்படுது. அதை நிர்வகிக்கிறது எப்படி? ஒரு யூனியன் கவர்மெண்ட் இந்தியா முழுவதும் ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கலாம்ல, இவ்வளவு நிலம் இருக்கு, அப்ப இதுக்கான அதிகாரிகள் தேவை, இதை சர்வே பண்ணணும், ரீசர்வே பண்ணணும். 54ல இருக்குது. மீண்டும் இதை ரீசர்வே பண்ணி இதை ஏத்துறதுக்கு, மீண்டும் இதை டிஜிட்டல் மயமாக்குறதுக்கு நாங்க என்னென்ன ஸ்கீம் தர்றோம், அதுக்கு நிதி ஆதாரம் தர்றோம். இப்படி ஏதாவது இந்த ஒன்றிய அரசுல இருந்து வந்திருக்கா? கிடையாது. அப்போ நீங்க ஆக்கப்பூர்வமா எதுவுமே கிடையாது. அப்படியே இருக்கிற அமைப்பை சீர்குலைக்கிறதுக்கான சட்டங்களை திருத்துறாங்க. அதனாலதான் இன்னைக்கு கோர்ட்ல கேள்வி மேல கேள்வி வருது. அவர் டைம் வாங்கிட்டு ஓடுறாரு. நீ பதில் இருந்தா அங்கேயே பேச வேண்டியதானே? ஏன் ஓடுறீங்க? ஒன்றிய அரசு வழக்கறிஞர் 7 நாள் டைம் தானே கேட்டாங்க. நீங்க தான் ஏங்க நாடு முழுவதும் பயணம் பண்ணிட்டீங்க, நீங்க தான் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும் உங்களுக்கு, எல்லாமே தயாரா வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். அப்போ யாராவது எதிர்த்தரப்புல வழக்குக்கு போனவங்க எங்களுக்கு 10 நாள் டைம் வேணும்னு கேட்டாங்களா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாங்கல்ல, வாதங்களை வைக்கிறாங்கல்ல. அப்போ இடி எப்படி கோர்ட்ல தப்பி ஓடுமோ அப்படி இன்னைக்கு ஒன்றிய அரசு தப்பி ஓடுது. முன்னாடி கால அவகாசம் 1 வாரம் டைம் கேக்குறது எல்லாருக்கும் நல்லது தானே. நான் அதான் சொல்றேங்க, ஏன்னா இவங்கள்ட்ட பதில் கிடையாது. வேலூர் இப்ராஹிம் பேசல வர்ற இருங்க குமார், நேரா குமார், நான் உங்களுக்கு நேரா தரேன், கண்டிப்பா தரேன். அவர்ட்ட போய் பேசிட்டு வந்துறேன். நான் என்ன சொன்னேன், அவங்க தான் ஒரு சட்டத்தை திருத்திருக்காங்க. கோர்ட் என்ன பெரிய கேட்காத கேள்வியை கேட்டுருச்சு. சரிப்பா, நீ முஸ்லீம் வாரியத்துக்குள்ள இந்துக்கள் வரலான்னு சொல்றியே, இது மாதிரி இந்து கோயில்களுக்குள்ள முஸ்லீம் வரலாமான்னு ஒரு பேசிக் கேள்வி தானே கேட்டுச்சு. அதுக்கு எதுக்கு நான் 1 வாரம் கழிச்சு வரேன்ட்டு ஓடணும்? அதுக்கு பதில் சொல்லாம